பட் விஜய் சார் சொன்னான்னா நல்ல கோவம் வரும். சண்டையெல்லாம் இருக்காது. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, தலைவர் சார் சீனியர், விஜய் சார் நெக்ஸ்ட் வரார். ஸோ வந்து முதல்ல தலைவரோடது பார்த்துட்டு டீசர் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் அந்த ஃப்ரேம்ஸ் காமிச்சாங்களே ஒருத்தவங்களை டக்கு டக்கு டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு பிளர்ட் ஷாட்டில் கார்லேருந்து ஒருத்தவங்க இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தா நான் டக்குன்னு ஒரு நிமிஷம் எஸ்டிஆர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனால் அது எனக்கு ஷோராக தெரில, நானே அசியூம் பண்ணுறேன். பார்ப்போம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஓவர் ஹைப்பில் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க ட்ரெய்லரில் ஃபேன்ஸ்குள்ளே எது பெருசு, நாங்கள் பெருசா நீங்கள் பெருசா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்குள்ளே ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பாங்க. ஜனநாயகம்காக ரொம்ப ரொம்ப லாங் டேஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 2 மியூசிக் ட்ரெய்லர் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் எப்படி இருக்க போகிறதுங்கிற அந்த ஒரு த்ரில்லிங் மூடை வந்து காட்டுறது. So I hope it will be a super duper movie as always like Rajini sir movie. No TVK fan, ஆனா அவர் தளபதியா ஃபேனா ஜனநாயகன் தான். இல்லை மேடம், என்னதான் விஜய் இது படம் லீக் ஆனாலுமே விஜய் ஃபேன்ஸ் அந்த தியேட்டர் எஃபெக்டாக தான் வெயிட் பண்ணுறாங்க. இன்னமும் வெயிட் பண்ணுறாங்க. என்னதான் நீங்கள் லீக் பண்ணாலுமே அந்த ஒரு ஃபேன்ஸ்ன்னு இருக்காங்க, அந்த நேரில் போய் பார்க்குறதுக்காக. அதனால வந்து ஜனநாயகன் தியேட்டரில் பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுறோம். தலைவர் ஃபேன், அதனால நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜெயிலர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜனநாயகன் பார்ப்பேன். அவ்வளோதான். விஜய் பாலிடிக்ஸ்லேயே வந்தனால கண்டிப்பாக இதில் ஒரு கிளாஷ் இருக்கும். மேபி ஜனநாயகனுக்கு தான் அதிக கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபேன். ஸோ நீங்கள் கரெக்டான கேள்வி தான் என்ன கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். ஆனால் பிஜிஎம்மே ஆக்சுவலி அனிருத் சூப்பராக போட்டிருக்காரு. டீசரில் வர பிஜிஎம்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ படம் பிஜிஎம்லேயே லிஃப்ட் ஆகிடும்னு தோணுது. அண்ட் ப்ளஸ் தலைவர் சொல்லவே வேணாம், அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே மாசாக தான் இருக்கும். ஆடியன்ஸ்லாம் ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஸ்டார்ஸு. ஸோ வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கோ இல்லையோ, ஃபேன்ஸ்குள்ளே எது பெருசு, நாங்கள் பெருசா நீங்கள் பெருசா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்குள்ளே ரொம்ப காம்படிட்டிவாக இருப்பாங்க. ஐ மீன் லைக் அனிருத் மியூசிக்காலனா மூவி மோஸ்ட்டாக ஹிட்டானது காரணம். ஏன்னா லைக் ஸ்டோரி வைஸ் பார்த்தாலா எல்லாமே அந்த ஒரு நார்மல் ஸ்டோரி தான். நம்ம ஆனால் பார்ட் 1க்கு பார்ட் 2 இப்போ எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரில. ஆக்சுவலி தலைவர் மூவி ஆல்வேஸ் த சூப்பர் டூப்பர் ஒன், அது டவுட்டே இல்லை. பட் அனிருத்தோட மியூசிக் வந்து அது இன்னுமே பெஸ்ட்டாக கொண்டு போகிறது. பிகாஸ் இப்போத்த குட்டிகள் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அனிருத்தோட மியூசிக் ரொம்ப பிடிக்கிறது. ஸோ லைக் தே ஆர் கோயிங் இட் ஃபார் அனிருத்தோட மியூசிக்காகவும் போகிறேன். அண்ட் இந்த பார்ட் 2 மியூசிக் ட்ரெய்லர் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஸ் எப்படி இருக்க போகிறதுங்கிற அந்த ஒரு த்ரில்லிங் மூடை வந்து காட்டுறது. So I hope it will be a super duper movie. Eagerly waiting to watch that movie. என்னை விட இன்ஃபேக்ட் என்னோட சன் அந்த கேங் எல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா அதோட பிஜிஎம் அந்த ஒரு ஃபீல் தியேட்டர் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதில் ப்ளஸ் நல்லா வசூல் பண்ணாங்க. இப்போ ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஓவர் ஹைப்பில் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் எப்படி போகும்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட இது நல்லா தான் இருக்கும். புதுசாகவும் கேரளா பீப்புள்ஸும் வந்திருக்காங்க. வில்லன் ரோல்னு நினைக்கிறேன். சேம் ஷாருக் கான் என்ட்ரி இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் அதுக்கு எல்லாமே மியூசிக் சொல்லவே தேவையில்லை, நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரஜினிங்கிற போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வில்லன் சாகும்போது சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுக்கு பேக்கில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஆடியன்ஸ். ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு மூவி ஜனநாயகன் தேட்டரில் பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. என்னதான் மூவி வெளியே வந்தாலுமே தேட்டரில் பார்க்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் கிளாஷ் ஆகும்னு எனக்கு தோணல. எல்லாருமே ஈக்குவலாக போய் பார்ப்பாங்கன்னு தான் தோணுது. கிளாஷ் ஆகாதுன்னு ஏன் தோணுதுன்னா, பிகாஸ் இந்த படம் வந்து ஜனநாயகன்ற படம் வந்து இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வர வேண்டியது. ஆனால் அது வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ பாதி பாப்புலேஷன் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு ஒரு அசம்ஷன். ஆனால் தேட்டரில் பார்க்கணுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ நம்ம தலைவர் படத்தையும் கவர் பண்ணணும், தளபதி படத்தையும் கவர் பண்ணணும்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல. பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. நான் தலைவர் ஃபேன், அதனால் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜெயிலர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜனநாயகன் பார்ப்பேன். அவ்வளோதான். மற்றபடி 2 படமும் கவர் பண்ணிவிடுவேன். இல்லை, ஐ ஃபீல் கண்டிப்பாக நம்ம தலைவர் மூவி தான். ஆக்சுவலாக நான் வந்து சிஎம் விஜய் சார் ஃபேனு. பட் முதல்ல தலைவர், அப்புறம் சிஎம் விஜய் சார். ஸோ கண்டிப்பாக ரஜினி சாரோடதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கு பின்ன ஜனநாயகன் போவா. பிகாஸ் என்னென்னா ஜனநாயகன் ஆல்ரெடி அதோட
லைக் அதோட ரெஸ்பான்ஸ் ஃபேடான மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால ஐ ஃபீல் தட் வே. பட் கண்டிப்பாக தலைவர் மூவியை பார்த்துட்டு தான் விஜய் சார் மூவிக்கு போவேன். ஐ எம் ஷுர் அபவுட் தட். பீங் அ விஜய் ஃபேன் ஃப்ராங்காக சொல்கிறேன். இதெல்லாம் சும்மா எல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் கண்டென்ட் வேணும்னு ட்ரோல் பண்ணுறது. அவர் அத்தனை கஷ்டப்பட்டு நடித்த மூவியை அவரே ரிலீஸ் பண்ணுவாரா? என்னப்பா இதெல்லாம்? அது மாதிரி அதான் சொல்லணும், ஏதோ ஒரு மைனஸ் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் சான்ஸே இல்லை. தளபதி அது மாதிரி ஆளே கிடையாது. அது அவர் ஆல்ரெடி சிஎம் ஆகி அதை ப்ரூவும் பண்ணிட்டாரு. ஸோ திருப்பி அவரை பற்றி அவர் பண்ணுற ஒரே ஒரு பெஸ்ட் இது என்ன தெரியுமா, நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, நம்மளை பற்றி என்னவே சொன்னாலும் நடக்கிறது நடக்கட்டும், நம்ம இப்படி தான் கரெக்டாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும், குவைட்டாக இருந்து வின் பண்ணணும்னு காமிக்கிற மனுஷன் விஜய் சார். ஸோ அவர் இதெல்லாம் சான்ஸே இல்லைப்பா. ஃபேன்ஸ் எப்போவுமே ரஜினிக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே இருக்குது. இது எங்கே இருந்தாலும் சரி, ஓல்டர் இருந்தாலும் சரி, டாப் டு பாட்டம் அப்பர்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ரஜினி ஃபேன்ஸ். அவர் ஸ்டைலுக்காகவே எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க. அது வந்து படம் எப்படி இருக்கோ, ஃப்ளாப் ஆகுதோ ஹிட் ஆகுதோ அப்படிலாம் இல்லை. ரஜினி அவரோட பேர், அவரோட ஸ்டைலுக்காக இன்னமும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எப்போவுமே இருப்பாங்க. விஜயோட ஃபேன்ஸ் அது ஒரு செப்பரேட்டான பேஸ். அது யங்ஸ்டர்ஸ்னால் விஜய் தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக ஆப்வியஸாக சொல்லுவாங்க. விஜய் இது வந்து அவர் யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு ஃபேனை அவர் அட்ராக்ட் பண்ணிட்டார் அவர். ஏன்னா ஃபேன் பேஸில் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அதுவானா எனக்கு வந்து லெஃப்ட் கண் வேணுமா ரைட்டு கண் வேணுமானா 2 பேர் 2 கண்ணு வேணும்னு தான் சொல்லுவாங்க. இந்த கண்ணு அந்த கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் மேடம். அது எப்படி மேடம் லீக் பண்ணுவாங்க? அது மேபி சர்ச்சை அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்காக அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன வேணால் சொல்லுவாங்க, யார் லீக் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே லீக் ஆனாலும் விஜய் ஃபேன்ஸுன்னு இருக்கவங்க வந்து மோஸ்ட்டாக அதை வந்து யாரோ இன்ஸ்டாவில் லீக் ஆனதுலேயும் யாருமே பெருசாக அதை பார்க்கல. அதை தாண்டி இன்னும் ஃபுல்லாக லீக் ஆனாலுமே அதை பார்க்கல யாருமே. அதை பற்றின ஸ்டோரிஸுமே வெளியில் யாருமே பார்த்தவங்க கூட வெளியில் பெருசாக ஷேர் பண்ணலை. ஸோ அதுதான் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜய்க்காக வந்து உண்மையாக இருக்காங்கன்றதுக்கான அர்த்தம். அவரோட மாஸ் எப்போவுமே குறையாதுங்க. ஸோ அது இன்னும் ஜாஸ்தி கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குட்டார், அதை விட கம்மியெல்லாம் ஆகாது. தலைவர் மாஸ் தான். விஜய் சார் மட்டும்தான் இருக்கணுமா? அதில் பெரிய பேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பார்ல, கேமராமேன், எடிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாள். நம்ம யாரையும் தெரியாக்கி நம்ம சொல்ல முடியாது, அது தப்பு. இன்னொன்று, இப்போ நம்ம தளபதியை எப்படி பார்க்குறோன்னா சிஎம்மாக பார்க்குறோங்கிறப்ப, நானே தளபதி ஃபேன் தான். ஸோ நான் போய் பார்ப்பேன்னான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அது அவரோட லாஸ்ட் ஃபிலிம்ங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் வேறு இருக்குது. ஸோ பார்த்துட்டு அழுதுன்னு வெளில வருவேனான்னு தெரியல. ஸோ அதனால ஐ டவுட். பட் எல்லாரும் தலைவரோடது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஜனநாயகன் போவா. ஐ எம் டேம் ஷுர் அபவுட் தட். பீப்புள் வில் கோ தட் வேன்னு சொல்கிறேன் இருக்கு. ஏன்னா அவரோட மூவி எப்படியாவது வெளியே கொண்டு வந்து அவரோட ஃபேன்ஸ்க்கு காமிக்கணும்னு அவர் ட்ரை பண்ணி கொண்டு வந்தது எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம். பர்சனலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்ஷன் இருக்கும்ல, அவர் படத்தை அவரே ரிலீஸ் பண்ணுறது, அவ்வளோதாங்க. ஆகுனா வசூலில் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் வந்து கிளாஷ் ஆகுறதுக்கு கிடையாது, ஓகேங்களா? அது வந்து சின்ன பசங்க பண்ணுற வேலை. பெரிய இப்போ ஒரு அளவுக்கு வந்து மெச்சூரிட்டி பசங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன படம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படத்தில் நேராக போயிடுவாங்க. அதுக்கு லைக் பண்ணலாம், அவருக்கு தானே நஷ்டம், அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு தானே நஷ்டம். அதனால் அதுமாரி எந்த ஹீரோஸை யாருமே பண்ண மாட்டாங்க. இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் யாருமே அந்த தப்பு செய்ய மாட்டாங்க. இப்போ புதுசாக சிஎம் ஆனனால ஓட் போட்டதில் எப்படியும் ஒரு 80% வந்து கண்டிப்பாக ஜனநாயகன் மூவிக்கு தான் போவாங்க. ஸோ இந்த 80%லேயும் தீவிரமான ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ரஜினி மூவிக்கு போவாங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன்.